எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். வீக்கெண்ட் வெற்றிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஹிஸ்டரி மேல ஹிஸ்டரி. லாஸ்ட் வீக் நம்மளோட வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச்ல பாகிஸ்தான் இது வரைக்கும் நம்ம தோத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டரி நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நம்ம இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியை நம்ம பிரேக் பண்ணி புது ஹிஸ்டரி ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த ஹிஸ்டரி பத்தி தான் கண்டிப்பா இன்னைக்கு பூரா வாய் வலிக்க எல்லாரும் பேசுவீங்கன்னு தெரியும். ஆனா கூடவே இந்த நேரம் உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி பத்தி பேச வேண்டிய நேரம். உங்களோட உடல் தொந்தரவுகள், உங்களோட ஆரோக்கிய பிரச்சனைகள், உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இருக்காங்க. நம்ம கூட டாக்டர் சூர்யா இருக்காங்க, டென்டிஸ்ட், பல் மருத்துவர், அண்ட் டாக்டர் செந்தில் இருக்காங்க, யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர், அண்ட் டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் அறுவை சிகிச்சை நிபுணர். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே 0444569444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சார்? பேசலாம். டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க. சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க. அம்மாவுக்கு 2006 சார் ஒரு ஆபரேஷன் சர்ஜரி பண்ணுங்க சார். வயிற்றுல ஸ்டொமக் ஒரு கட்டி வந்து எடுத்துங்க சார். சரி சார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து 4 வருஷம் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தேங்க சார். என்ன பண்ணீங்க சார்? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் சார். சரி சார். அது எந்த ப்ராப்ளம்லாம் நல்லா இருந்துச்சு சார். சரி சார். டாக்டர் 2 இயர்ஸ் எதுவுமே எடுக்கலீங்க சார். இப்போ ஒரு ஏப்பம் ஒரு மாதிரி ஏப்பமா வந்துட்டு இருக்குங்க சார். அடி வயிறு வீங்க மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க சார். என்ன சார்? இல்ல, முன்னாடி எங்க கட்டி இருக்குன்னு எங்க இருக்குன்னு சொன்னாங்க சார். இரைப்பையில சார். இரைப்பையில ஸ்டொமக்ல இரைப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லி எடுத்தேங்க சார். அப்ப என்ன ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார்? ஓபன் சர்ஜரி தான் சார். அதான் இல்ல, ஸ்டமக் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிருக்காங்களா எப்படி சார்? இல்ல சார், ரிமூவ் பண்ணி சார். ஓபன் பண்ணி அந்த கட்டி மட்டும் எடுத்துட்டீங்க சார். அது பயாப்சி அடிச்சுங்க சார். அது நார்மல் தான் அப்படின்னு சொல்லி வந்துச்சு சார். அதுக்கப்புறம் எதுக்கு டவுட்டுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லி 3 மாசம் விட்டா ஸ்கேன் எடுத்து பார்த்தேங்க சார். எண்டோஸ்கோப் ஏதாவது பண்ணிருக்காங்களா சார்? எண்டோஸ்கோப் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் வரலீங்க சார். அதனாலதான் பயாப்சி பண்ணாங்களா? எண்டோஸ்கோப் பண்ணி பயாப்சி பண்ணி தான் சார் சர்ஜரி பண்ணிச்சு. சரி சரி. மறுபடியும் நீங்க ஒரு எண்டோஸ்கோப் எடுத்து பாத்துறது நல்லது சார். சரிங்க சார். ஓகே. எண்டோஸ்கோபி ரிப்பீட் அல்ட்ராசவுண்ட் வழியா ரொம்ப கிளியரா தெரியாது, எண்டோஸ்கோபி படி பண்ணி பார்த்துடலாம். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். மேடம், திருவண்ணாமலையில சரவணன் பேசுறேன். சொல்லுங்க சரவணன், உங்களோட கேள்வி என்ன? மேடம், நான் குடலியல் டாக்டர் கிட்ட பேசுறேன். பேசலாம்ங்க, தொடர்ந்து. டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க. சார் வணக்கம் சார், நான் திருவண்ணாமலையில பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு கேஸ் ட்ரபிள் அதிகமா இருக்குங்க சார். அல்சர் சாப்பிட்டா டைஜன் ஆக மாட்டேங்குது. சரி. அதுக்கப்புறமா இப்போ அந்த தொப்புல அப்படியே லைட்டா பெயின் இருக்க மாதிரி இருக்கு. தொப்புல அப்படியே வீங்கின மாதிரி பெருசாகிட்டே வருது. சரி. அதுதான் சார் இருக்காது. நீங்க அந்த வீக்கம்ன்றது இப்போ எவ்வளோ நாளா இருக்கு சார்? ஒரு 3 மந்த்ஸா இருக்கு சார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமுங்கன்னா வலியில அந்த புழ தான் இருக்கு, கட்டியெல்லாம் இல்லை. சரி. ஆனா அந்த இடம் ஏதோ வெளியே பெருசாகிட்டே வர மாதிரி. சரி. நீங்க சொல்றது பார்த்தா அங்கே ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. சரி. நீங்கள் சொல்றது அர்னியா, அம்பிக்கல் அர்னியா மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க சார். அது யூஸ்வலாக தானாக உள்ளே போயிடும். பட் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சர்ஜன் டாக்டர் ஒரு வாட்டி பார்த்துறது பெட்டர். ஓகே, குடல் அறுவை சிகிச்சை நிபுணரை ஒரு வாட்டி நீங்க பார்த்துறது நல்லது அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் ஹரிபிரசாத் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், நான் திருவண்ணாமலையிலிருந்து புகழேந்தி பேசுறேன். சொல்லுங்க புகழ், உங்களோட கேள்வி என்ன? மேடம், டென்டல் சம்பந்தமா கேட்கணும். பேசலாங்க. டாக்டர் சூர்யா இருக்காங்க. மேடம் சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. மேடம், ஒன்றும் இல்லை, என்னுடைய டாக்டர் 13 வயசு ஆகுது. சரி. அவருடைய பல்லு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வருது. ஓகே. அது டாக்டர் இட்டு போனா கீழ் ஜா வளரலன்னு சொல்றாரு. சரி சரி. அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை பண்ணா ஜா வளர்றது வாய்ப்பு இருக்கா? ஜா இன்னும் வளர்ச்சி இன்னும் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? இப்போவே நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட காமிச்சிங்கன்னா, பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் கிட்ட அவங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னா அந்த ஜா வளர்ச்சிக்கு, இல்லைன்னா அந்த முன்னாடி வந்துட்டு இருக்கு இல்லையா பல்லு, அதுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போவே நீங்கள் பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அது சரி பண்ணுறதுக்கான முறைகள் என்னென்ன அப்படிங்கிற விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு தகுந்த சிகிச்சையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. நமக்கு டாக்டர் செந்தில் இருக்காங்க, யூராலஜிஸ்ட். டாக்டர், பொதுவாகவே சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
சிறுநீரக பிரச்சனைகள்னு சொல்லும் போது சில வந்து சிறுநீரகத்துடைய செயல்திறனை பாதிக்கிற பிரச்சனைகள் வரலாம், இல்லை சிறுநீரகத்தில் கல் அது மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். கிட்னிரக செயல்திறன் வந்து பல விஷயங்களை பொறுத்து இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நமக்கு பிபி சுகர் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது. பிபி சுகர் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் வச்சுருக்கிறது நல்லது. எவ்வளோ நாள் பிபி சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கோ சிறுநீரக தொந்தரவுகள் வர அதிகமாக சான்ஸ் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் அப்படின்வாங்க. ரொம்ப நாள் பிபி இருக்குது, ரொம்ப நாள் சுகர் இருக்குன்றப்ப அது மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ பிபி சுகர் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் லெவலில் வச்சுருக்கணும். இன்னொன்று வந்து கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். பெரும்பாலும் கல் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி குடிக்க தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணி, உப்பு குறைக்கிறது, நான் வெஜிடேரியன் குறைக்கிறது, இது மாதிரி சில பேசிக் விஷயங்கள் இருக்கு. ஓகே, உணவு முறையில் என்ன மாற்றங்கள் அவசியம், அதே சமயத்தில் பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் லெவல்ஸ் இதை வந்து ரொம்ப கரெக்டாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆலோசனை வந்து டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பவுல்ராஜ் பேசுறேங்க. சொல்லுங்க பவுல்ராஜ், உங்களோட கேள்வி என்ன? டாக்டர் செந்தில்கிட்ட பேசுறேங்க. பேசலாங்க, தொடர்ந்து சொல்லுங்க மிஸ்டர் பவுல்ராஜ். எனக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. சரிங்க. 2 வருஷமா இருந்துச்சு. நான் வந்து ரெகுலரா வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்தேன். சரிங்க. இடவுல ஒரு நாள் வந்து எங்க வீட்டு பக்கம் ஒருத்தர் வந்து இந்த நரிப்பருவ சமுதாயத்தை வந்து ஒருத்தர் வந்தாங்க. சரிங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க கேட்குது சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு பொடி மாதிரி ஒரு சின்ன டப்பால கொடுத்தாங்க. சரிங்க. அன்னைக்கு நைட்டே எனக்கு ஸ்டோன் வந்து யூரின் வழியா வந்து ஒரு 4-5 கல் போயிட்டே இருக்குங்க. இந்த சிறுநீரகத்தில் உருவாகிற கல் வந்து சிறுநீரக பாதையில் உருவாகுது, சிறுநீரகத்திற்குள்ள தான் உருவாகும். சிறுநீரகத்தில் உருவாகிற கல் வந்து சின்னதாக 1 மில்லிமீட்டர் சைஸில் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. இது பெருசாகிற போது 2 விதமான விளைவுகள் வரலாம். ஒன்று, சின்னதாக இருக்கும் போதே உங்கள் யூரின் வழியாக வெளியே வந்துடலாம், இல்லை இருந்த இடத்துலேருந்தே வளர்ந்துட்டே போதும். உங்களுக்கு அதுதான் ஆகியிருக்கு. இப்போ யூரின் வழியாக 2 சின்ன சின்ன கல் போதுன்றப்ப உங்களுக்கு நல்லது அது. ஸோ ஒரு கல் வந்து உள்ளுக்குள்ளே இல்லாமல் வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கல் உள்ளுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் ஒரு மாதக்கணக்கில் இல்லை வருஷக்கணக்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்க கல் ரொம்ப பெருசாக ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கல் வெளியே வந்துடுறது உங்களுக்கு நல்லது. மேற்கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கு தண்ணி நீங்கள் நிறைய குடிக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்லது. ஓகே, இதுக்கு மேலே உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் எப்படி சீராக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை வந்து டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். பெங்களூர்ல இருந்து பேசுறேன். உங்களோட கேள்வி என்னங்க? கேள்வி சார், எந்த டாக்டர் கிட்ட பேசணுங்க நீங்க? கேஸ்ட்ராலஜி டாக்டர். கேஸ்ட்ராலஜி டாக்டர். ஓகே சார், எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம், பட் பெயின் கிடையாது எனக்கு. சரி, அப்ப எப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் எப்படி சொல்றீங்க? அதாவது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8-9 வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த இது ஏப்பம் எடுக்கும்போது இது ஓபன் ஆயிடுச்சு, அப்படியே ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருந்துச்சு ஒரு 5-6 years பிஃபோர். சரி. நைட் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் பெயின் வர மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சு ஆக்டிஃபைடுங்கிற டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க 0.25 mg. அது சாப்பிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒமேஸ், பேண்டாப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டேப்லெட் சாப்பிட்டே இருந்தேன். இப்போ கண்டினியூவா ஒரு 5 years-ஆ நான் வந்து ஒமேஸ் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் டெய்லிக்கு. சரி. இது கண்டினியூவா இருக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு? இந்த மாதிரி ஒமேஸ் புரோட்டான் பாப் இன்ஹிபிட்டர்ஸ் மருந்து வகைகள் தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சாப்பிட்றது ஆபத்து உண்டான்றது ரிசர்ச் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையிலேயே மாற்றம் கொண்டு எண்டோஸ்கோபி பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? எண்டோஸ்கோபி பண்ணியிருக்கேன். பண்ணி அல்சர் எப்படி இல்லை வரும் அப்படி இது மட்டும்தான் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையில் சில விஷயங்கள் கடைபிடிச்சே போதும். ஒமேஸ் மாத்திரைலாம் ரெகுலராக போட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு தொடர்ந்து போடுறதால உங்களுக்கு பக்க விளைவுகள் அது உண்டு. ஸோ சில மாத்திரைகள் வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக உபயோகப்படுத்துறத ஆரம்பித்து நம்ம வந்து மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அது எந்த மாதிரி பக்க விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிற ஆலோசனை வந்து டாக்டர் ஹரி பிரசாத் நமக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நமக்கு டாக்டர் சந்தியா இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன், இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் சூர்யா இருக்காங்க, டென்டிஸ்ட், பல் மருத்துவர். டாக்டர் செந்தில் இருக்காங்க, யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்.
டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், குடல் மற்றும் இரைப்பை நோய் மருத்துவர். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே 0444969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நான் ஈரோடு. சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி. எனக்கு பல் கூச்சம் இருக்கு. பல் கூச்சம்னா ரொம்ப தாங்க முடியாத கூச்சம். கேட்கலாம் ஆலோசனை நமக்கு டாக்டர் சொல்லுங்க சார். பல் பூச்சம் இருக்குங்க. பல் சும்மா சாதாரணமா பல்லு விளக்குறப்ப கூட இந்த பச்சை தண்ணி கூட வாயில பட முடியும். 2 கடவாப்பல்லும் பயங்கரமா வலி பெயினா இருக்கு. 2 அந்த பூச்சம் அந்த தண்ணி போடுறதுல அதே மாதிரி சுடுதண்ணியும் காஃபியோ மொத்தம் ஏதோ குடிக்க முடியறதில்ல. அந்த மாதிரி ரொம்ப மோசமான வலி இருக்கு 2 கடவாப்பல்லையும். அந்த 2 கடவாப்பல்ல மட்டும்தான் இருக்குங்களா இல்ல எல்லா பல்லும்? ஆமா, வேற எங்கேயும் இல்லை. 2 சைட்லயும் இருக்கும். ரைட் லெஃப்ட் 2 இருக்கும். ஓகே. பல் கூச்சத்துக்கு ஒன்று உங்க பல்லு மேல இருக்க எனாமல் லேயர் ரொம்ப தேஞ்சிடுச்சுன்னா பல் கூச்சம் இருக்கும். இல்லை சொத்த பல் இருந்தாலும் பல் கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் சூடாக ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இல்லை குளிராக எதுவும் சாப்பிட்டீங்கன்னா கூட கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பல் தேய்க்கிறப்போ ரொம்ப அதிகமாக பல் தேஞ்சிருச்சுன்னா கூட கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க பல் டாக்டர்கிட்ட காமிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, இதுக்கு எந்த மாதிரி சிகிச்சை முறை இருக்கும் டாக்டர்? இப்போது பல் சொத்தை இருந்துச்சுன்னா அந்த சொத்தையை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகே. இது வேற பல் தேஞ்சிருச்சு அப்படின்னா பல் சென்சிட்டிவிட்டிக்கான டூத் பேஸ்ட் இருக்கு. ஓகே, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்து பேசலாங்க. தொடர்ந்து பேசுங்க. எந்த டாக்டர் கிட்ட பேசணும் சொன்னீங்க? பேசலாங்க. உங்க கேள்வி கேளுங்கம்மா, டிவி பார்க்காதீங்க, டாக்டர் கேட்டுட்டு. எனக்கு ஆல்வேஸ் வயிற்றுல தொண்டையில பயங்கர எரிச்சலா இருக்கு. சரி. நான் பக்கத்துல டாக்டர்கிட்ட பார்க்கும்போது பிரான் 40 பாவ கூட சொன்னாங்க டாக்டர். சரி. அது சாப்பிடும்போது ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரே சொல்லுங்க சொல்லுங்க. பிரான் 40 போட்டா அப்போ ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லைங்க சார், திருப்ப வந்துருது. அதே மாதிரி அன்கண்ட்ரோலபிளா இருக்கு அந்த எரிச்சல். சரி, இப்போ எவ்வளவு நாளா இருக்குன்றீங்க? இல்ல, இது ஒரு கண்டினியூஸா 3-4 இயர்ஸா இருக்கு. நான் அப்பப்போ எடுக்கும்போது கிளியர் ஆயிரும். அப்புறம் கொஞ்ச நாள் இல்லாத மாதிரி இருக்கும், பழையபடி அதே மாதிரி வந்துருதுங்க டாக்டர். சரிம்மா, நீங்க முதல்ல ஒரு எண்டோஸ்கோபி போட்டு ஏதாவது அல்சர் ப்ராப்ளம் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, அல்சர் தொந்தரவு ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் ஹரிபிரசாத் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சென்னை ஆவடியில இருந்து தீபக் குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க தீபக், உங்களோட கேள்வி என்ன? எங்க மிஸ்ஸஸுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முந்தானேத்து தான் டாக்டர் பிளட் செக்அப்லையும் யூரின் பண்ணாங்க. சரிங்க. இப்போ எங்க மிஸ்ஸஸ் பாத்ரூம் போனாலும் சரி இருக்குனாலும் ஒரு எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு முடியாம படுத்துடுறாங்க. ஓகே, கேட்கலாம் ஆலோசனை. முதல்ல மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சந்தியா அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். என்ன ஏஜுங்க அவருக்கு? 27 வயசு ஆகுது மேடம். 27. ஓகே, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூரின் ரூட்டீன் யூரின் கல்ச்சர் பண்ணணும். அதில் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு கம்மியாகுதான்னு பார்க்கணும். இன்னும் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் கம்மி ஆகலைன்னா தான் அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஓகே, நமக்கு டாக்டர் செந்திலும் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். வணக்கம் சார், உங்கள் 24 வயசு சொல்லியிருந்தீங்கல்ல? சரி. இல்லை, இந்த மாதிரி லேடிஸ்க்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்பப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமான சில நாட்கள்லையோ இல்லை குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க காலத்துலையோ குழந்தை பிறந்த சில நாட்களோ இது மாதிரி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்போது யூரின் கல்ச்சர் அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன கிருமி வளர்ந்துருக்கோ அதுக்குரிய மாத்திரைகள் ஒரு வாரத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்பப்போ எப்பயோ ஒரு தடவை ஒரு சிங்கிள் எபிசோட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரது எந்த பாதிப்பும் கிடையாது. பட் இதே மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருதுன்ற பட்சத்தில் மேற்கொண்டு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு டெஸ்ட்டு, ஒரு ஸ்பெசிஃபிக் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அது மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். முதல் தடவை யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவரும் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரும் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஐம் பிரியா ஃப்ரம் திருவள்ளூர். சொல்லுங்க பிரியா, சொல்லுங்க. கைனகாலஜிஸ்ட் பேசுறேன். டாக்டர் சந்தியா இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். எனக்கு செகண்ட் பேபி பிறந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. எனக்கு மில்க் ப்ரீட் ட்ரீட் பண்றது 2 இயர்ஸ் பிஃபோர் நிறுத்திட்டேன். 1.5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்தேன். ஓகே. அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, தானே நிறுத்திட்டேன், டேப்லெட்ஸ் எடுக்கல. திரும்பி அதோட மில்க் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்பி ஒரு 6 months கழிச்சு லைட்டா அங்க அரிப்பு பிரெஸ்ட்ல லைட்டா அரிப்பு போல இருந்தது. அப்புறம் பிரஸ் பண்ணா கொஞ்சம் மில்க் செக்ரேஷன் இருந்துச்சு.
அது இருந்துட்டு இந்த லாஸ்ட் 2 months பிஃபோர் வந்து ப்ரோலாக்டின் யூல காமிச்சேன். ப்ரோலாக்டின் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு இருந்தது வேல்யூ? வேல்யூ சரியா ஞாபகம் இல்ல. ஒரு 20 கீழ இருந்ததா? ரொம்ப ஈஸ்டா தான் மேடம் இருந்தது. ஓகே. இருந்தது. அதோட வந்து சம் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் சரியாயிடுச்சு கொஞ்சம். ஓகே. திரும்பி இப்ப வந்து ஒரு 10 days இல்ல 15 days வந்து ரைட் சைட்ல வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்கு. நெக்ஸ்ட் லைட்டா பிரஸ் பண்ணா ரொம்ப கம்மியா கொஞ்சமா செக்ரெட் ஆகுற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் திங் வந்துமா ப்ரோலாக்டின் நார்மலா இருந்ததுன்னா பயப்படணும்னு தேவையில்லை. அதுக்கு வந்து கேலக்டோரியான்னு சொல்லுவோம். ஆனா நீங்க ரொம்ப வந்து பிரெஸ்ட் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அந்த நிப்பிள் ஸ்டிமுலேஷன் பண்ணாலே அந்த மாதிரி சிக்ரேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ பிரெஸ்ட் ஹேண்டில் வந்து ரொம்ப மினிமமாக பண்ணணும். கொஞ்சம் அரிப்பு இருக்கு அப்படின்னா ஸ்கின் பிரச்சனை ஏதாவது இருக்குமா? ட்ரைனஸ் ஏதாவது? கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. கம்மி ஆகலைன்னா ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், திருவண்ணாமலையில இருந்து அஞ்சலி பேசுறேங்க. சொல்லுங்க அஞ்சலி, உங்களோட கேள்வி என்ன? என்னோட பொண்ணுக்கு 8 வயசு ஆகுதுங்க. பல்லு வந்து 4 months ஆகுது. இன்னும் ஃப்ரண்ட் வளரவே இல்லை. ஓகே, கேட்கலாம். டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாங்களா இல்ல அது வந்துருங்களா? டாக்டர் சூர்யா இருக்காங்க, கேட்கலாம். பல்லு விழுந்து எத்தனை மாசம் ஆகுது? 4 months கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 5 months ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் வளரவே இல்லைங்க. ஓகே, இன்னும் ஒரு மாசம் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இன்னமும் வரலன்னா வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னா தெரியும் அடுத்த பல்லு வந்து இருக்கா இல்லையா, என்ன பிரச்சனைன்னு. ஓகே, இன்னும் 1 மாத காலம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ரே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்க கேள்விக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. நான் சர்ஜன் பிவி பேசுறேன், தாம்பரத்துல இருந்து. சரிங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? நான் டாக்டர் செந்தில் சார்ட்ட கேட்கணும், கிட்னி ஸ்டோன் பத்தி. பேசலாம்ங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சார், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். சொல்லுங்க, குட் மார்னிங். நான் 2 years பேக் எனக்கு கிட்னி ஸ்டோன் லெஃப்ட் சைடு மட்டும் இருந்தது, 11 mm இருந்தது. சரிம்மா. அது வந்து ESWL வச்சு ரிமூவ் பண்ணியாச்சு. சரிம்மா. இப்போ திருப்பியும் நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், செகண்ட் சைல்டு பிரெக்னெண்டா இருக்க 3 months. ஆனா திருப்பி லெஃப்ட் சைட்லயும் இருக்கு, ரைட் சைட்லயும் இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. 4.5 mm சம்திங் இருக்கு. அதான் நான் என்ன பண்ணலாம் டாக்டர்? இது ஏதாவது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா? இல்லைம்மா, கல்லுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கல் சைஸை பொறுத்து தான் இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி சின்ன சின்ன கல் வந்து இந்த யூரின் போகிற பாதை வழியாக தானாக வெளியே வந்துடுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் முன்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த 11 mm ஸ்டோன் வந்து தானாக வெளியே வர முடியாத சைஸ். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். பட் இப்போ அந்த 4.5 மில்லிமீட்டர் இருக்க கல் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது. இதனால் உங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள் வராது. ஆனால் இந்த கல் வந்து அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் உங்கள் ப்ரெக்னன்சிக்கும் சம்மந்தம் இருக்கான்னா நேரடி தொடர்பு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு கடைசியாக ஒரு 8வது மாதம் 9வது மாதம் ஆகும்போது இந்த கல் அந்த தருவாயில் வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பெரும்பாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணுவேன். இந்த கல்லுக்காரன் ட்ரீட்மெண்ட்டோ எந்த ட்ரீட்மெண்ட்டோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவசியமாக ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் வெளியே இந்த கல்லுக்கான ட்ரீட்மெண்ட் உங்கள் ப்ரெக்னன்சி முடிய வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டாம். தண்ணி மட்டும் நிறையா குடிச்சிங்கன்னா போதுமானது. கல்லோட அளவு சிறியதாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப பெரிதாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தேவையில்லை. தண்ணீர் நிறைய குடிங்க அப்படிங்கிற ஆலோசனை தான் முக்கியமாக டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நமக்கு டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன். டாக்டர், ரத்த நாளம் சம்பந்தமான கால்வலி, அதை பற்றின ஒரு சிறு விளக்கம் கொடுங்க டாக்டர். கால்வலி வந்துட்டு இப்போ நடக்கும்போது கால்வலி வருது, கொஞ்சம் தூரம் போன பிறகு நடக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா ரத்த நாளத்தினால இருக்கலாம். கண்டச்சதையில் கால் வலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரத்த குழாய் வந்து அதுக்கு மேலே இருக்கிற லெவலில் அடப்பு இருக்கும். தொடையில் வந்ததுன்னா வயிற்றில் இருக்கிற ரத்த குழாய் அடப்பு இருக்கும். அதாவது எங்கே அடப்பு இருக்கோ அது கீழே இருக்க மசில்ஸுக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்னா வலி ஆரம்பிக்கும். ஸோ பாதத்தில் வலி வந்ததுன்னா சிறு சிறு ரத்த குழாய்கள் பாதிப்பு இருக்கும். காமனாக ரத்த குழாய் பாதிப்பு வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு வரும். பிகாஸ் ரத்த குழாய் பிளட் பிகம்ஸ் திக்காகிடும். அது டயபெட்டிஸில் வரும். அப்புறம் இது ஃபேட் அத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க, இது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். இது 3 காரணங்கள் காமனாக. ஸோ இது மாதிரி வலி வந்ததுன்னா அவங்க வந்து டாப்லர் ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டு அவங்க டாப்லர் ஸ்கேன் எழுதி தருவாங்க. அதை பார்த்துட்டு ரத்த நாள டாக்டர் இல்லாட்டி அறுவை சிகிச்சை டாக்டர் போய் பார்க்கணுங்க. இது ஒன்று. நின்றுட்டே இருக்கும்போது கால் வலி இருக்குது,
ஈவினிங் சாயந்தரமான கால் ஓச்சலாகிடுது, கால் வலி டயர்டாகிடுது, கால் கண்டசதெல்லாம் வலி இருக்குது அப்படின்னா அது வந்து ரத்த முடிச்சுனால வர்றது, ரத்தனால முடிச்சு, தட் இஸ் வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்கிறாங்க. அதனால் லாங் ஸ்டாண்டிங் ஜாப், லாங் சிட்டிங் ஜாப்ஸ், ஐடி செக்டர், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கவங்க, சர்ஜன்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ் ஸ்டாண்டிங் ஃபார் லாங் டைம், போலீஸ், அவங்களுக்குலாம் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் மோர் காமன். ஸோ லாங் ஸ்டாண்டிங் இருக்கும்போது they have to move the legs and avoid standing for long time. கண்டிப்பா. ஸோ வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள், அதுவும் இல்லாமல் எந்தெந்த மாதிரி கால் வலிகள் வந்து ரத்த நாள பிரச்சனை தொடர்பானது அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் ராஜ்குமார் நமக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம், நான் கணபதி சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு எந்த டாக்டர் கிட்ட பேசணும் சொல்லுங்க சார். நான் வந்து இந்த சிறுநீரக சம்பந்தமான டாக்டர் செந்தில் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க சார். சார், என்னுடைய பையனுக்கு 1 வயசு 2 மாசம் ஆகுது. சரி சார். அவனுக்கு சிறுநீரகான பால் இருக்கு இல்லைங்களா, கீழே 2. சரிங்க. அதுல 1 வந்து 2ஆ இருக்கு சார், 1 நார்மலா 1ஆ இருக்கு. இல்ல உங்களுக்கு பார்வையிலே அது 2ஆ இருக்க மாதிரி தெரியுதுங்களா, இல்ல தொட்டு பார்க்கும்போது 2ஆ இருக்க மாதிரி தெரியுதுங்களா? தொட்டு வச்சு அதாவது பாக்குறது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, தொட்டு பார்த்தா 2ஆ இருக்கு சார். அது இது வந்து தம்பி பிறந்த நாள்ல இருந்து இருக்க மாதிரி இருக்கா, இப்ப ரீசெண்டா கொஞ்சம் இருக்க மாதிரி? ரீசெண்டா தான் சார் தெரியுது. இந்த பெருசா இருக்குது இல்ல அமைக்க பார்க்கும்போது 2ஆ தெரியுது வந்து பகல் வேலையில அழுகிற மாதிரி தெரியுதா, இல்ல ஏதாவது பேசும்போது அழுகும் போது கூடுற மாதிரி தெரியுதுங்களா? நார்மலா இருக்கு சொல்ல தெரியுது சார். அது இல்ல இது வந்து இந்த வர வந்து 2ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஹெர்னியா இல்லை ஹைட்ரோசெல்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் ஹெர்னியா, கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசெல்னு சொல்லுவோம். அப்போ வந்து வயிற்றுக்குள்ள வந்து சில நீரோ, வயிற்றுக்குள்ள வந்து சில குடல் மாதிரி இருந்தோ, குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த வயசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து குழந்தை படுத்திருக்கும் போது கீழே அமைங்கி இருக்கவும், குழந்தை அழுவும் போது திடீர்னு வெளியே வர மாதிரியும், இல்லை சில சமயம் வந்து தொடர்ந்து குழந்தைகள் வெளியே இருக்கவே இருக்கலாம். பட் வரையே 2ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை மருத்துவர், பீடியாட்ரிக் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம், பீடியாட்ரிக் சர்ஜன் கூட நேரடியாக போயிட்டு குழந்தைய ஒரு இதை காமிச்சிடுறது நல்லது. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், எப்படி சரண்யா மேடம்? சொல்லுங்க சரண்யா, உங்களோட கேள்வி என்ன? மேடம், நான் வந்து மகவானூர் மருத்துவத்தை பேசணும். டாக்டர் சந்தியா இருக்காங்க, பேசலாம். ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், குட் மார்னிங் மேடம். என் பேர் சரண்யா ஃப்ரம் திருச்சி. குட் மார்னிங், சொல்லுங்க மேம். வந்து 24 இயர்ஸ் ஆகுது வயசு. அப்போ மேரேஜ் ஆகி 1 இயர் கழிச்சு இப்போ லாஸ்ட் கன்சீவ் ஆனேன். ஓகே. ஆகும்போது ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி எடுத்தேன். ஏன்னா 1 இயர் ஆகலன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இந்த கருமுட்டை வளர்றதுக்காக இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. போட்டு 5 டேஸ்க்கு அப்புறம் நார்மலா நீங்க வச்சுக்க, நார்மலா இருந்துக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மந்த்தே கன்சீவ் ஆனேன் மேடம். ஆயிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணும் போதெல்லாம் குழந்தை கன்ஃபார்ம் ஆச்சு. ஸ்கேன் பண்ணாங்க, நார்மலா கர்ப்பப்பையில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது ஸ்கேனுக்கு மீறி அந்த குழந்தை, இந்த ட்வின்ஸ், ஒரு குழந்தை வந்து டியூப்ல இருந்துச்சு. ஓகே. ஒரு கர்ப்பப்பையிலும் ஒரு டியூப்லயும். ஆனா எங்களுக்கும் தெரியல, டாக்டருக்கும் தெரியல, எங்களுக்கு சொல்லல. லாஸ்ட் மந்த் வந்து வெடிச்சு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல போய் ஆபரேஷன் பண்ணி வந்துட்டேன். இப்ப லாஸ்ட் என்னன்னா ட்ரீட்மெண்ட் போயிடுச்சு மேம். 1 மந்த் ஆயிடுச்சு. இப்ப 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த ஆபரேஷன் பண்ணேன். ஏன்னா மேல கொஞ்சம் லைட்டா வலி வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு நாள் இல்ல, ஆபரேஷன் பண்ண 1 வீக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்ல, இப்ப மறுபடியும் வலி வருது. இந்த வலியால அந்த கால் ஃபுல்லா வலி பெயின் பரவுது மேடம். இப்போ ஆபரேஷன் இப்போ ஆபரேஷன் ஆகி 1 மந்த் ஆயிடுச்சாமா? கரெக்டா 1 மந்த் ஆயிருக்கு மேடம். அந்த ஆபரேஷன் பண்ண அந்த எந்த டைப் டியூப்ல பிரெக்னன்சி அந்த சைடுலயே வலிக்குதா இல்ல அடுத்த சைடுல வலிக்குதா? ஆபரேஷன் பண்ண லெஃப்ட் சைடு உள்ள ஃபுல்லாவே அந்த ஆபரேஷன் பண்ணி 1 இன்ச் மேல அந்த வயிறு. எனக்கு ஆக்சுவலா 14 தையல் போட்டிருக்காங்க மேடம். ஓகே. 14 தையல்ல அந்த தையல் மேலேயே வலி வந்துருது. நடக்கும் போது அந்த வயிறு அசைவு கொடுக்குது இல்லையா, யூரின் பாஸ் பண்ணும்போது வலிக்குதா? இருக்கு மேடம், வலிக்கு இருக்கு. சம்டைம்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷன்னால கூட இருக்கலாமா? நீங்க மறுபடியும் ஒரு தடவை டாக்டர் கிட்ட போய் ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுங்க, ஒரு அப்டாமின் எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நேரில் ஒரு வாட்டி ஆலோசனை எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சந்தியா உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. நான் அனிதா பேசுறேங்க, ராமபுரத்துல இருந்து. சொல்லுங்க அனிதா, உங்களுக்கு பீடியாட்ரிஷியன் டாக்டர் கிட்ட. டாக்டர் சுபாஷ் இருக்காங்க. என்னோட சன் வந்து 11 இயர்ஸ் ஓல்ட். அவனுக்கு இப்போ ஒரு ஹலோ 11 இயர்ஸ் அம்மா? எஸ் டாக்டர். ஓகே மேம், 11 இயர்ஸ் ஓல்ட், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகே. இப்போ ஒரு 2-3 டேஸ் பேக் பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு 5-6 ட்ராப்ஸ் வந்து ஒன் சைட் நோஸ்ல இருந்து பிளட் வந்தது. இது எதனால என்ன ஏதுன்றது எங்களுக்கு தெரியல. பட் ஸ்கூல்ல எதுவும் அடிபட்டிருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டு பார்த்தோம், எதுவும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர். இன்னும் டாக்டர் கிட்ட போகல, அது என்ன பண்றதுன்றது. வேற ஏதாவது சளி ஏதாவது பிடிச்சிருக்காமா அவனுக்கு?
சளி பிடிச்சிருந்தது, அது சின்னதுல இருந்தே இருக்கு டாக்டர். இல்லை இப்போ ரீசெண்டாக இந்த 1 வீக்ல ஏதாவது சளி பிடிச்சிருக்காமா? இருக்கு டாக்டர், இருக்கு. இதுக்கு யூஸ்வலாக ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் காஸ் வந்து நோஸ் பிக்கிங் சொல்லுவோம். மூக்கு சும்மா நோண்டி விடுறது, இல்லை இந்த குழந்தைகள் வந்து ஏதாவது சும்மா அது வந்து ஹேபிச்சுவல் மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைகள் சும்மா காதில் கை வச்சுருக்கிறது, மூக்கில் கை வச்சுருக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ மூக்கை நோண்டும் போது இந்த மூக்கில் முனையில் வந்து ஒரு ரொம்ப இந்த வாஸ்குலாரிட்டி ஜாஸ்தியாக இருக்க ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப கீறி விட்டாங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அது மோஸ்ட் காமன் ரீசன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கிறது. சளி பிடிச்சி அந்த இடத்துல உள்ள மியூக்கோசா அந்த உள்ளே இருக்க லேயர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குமா. ஃபஸ்ட்டு டைம் ப்ளீட் ஆகிறது ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னா வரி பண்ண வேண்டாம். இந்த மூக்கை டைட்டாக பிடிச்சி இப்படி அண்ணாந்து இது பண்ணிக்கிட்டிங்கனாலே அந்த ப்ளீடிங் வந்து குறைஞ்சிருமா. திரும்ப திரும்ப வருது, இல்லை ஒரே நேரத்தில் ரொம்ப 5 மினிட்ஸ்க்கு மேலே 10 மினிட்ஸ்க்கு மேலே ப்ளீட் இருக்குது அப்படின்னா பீடியாட்ரிஷனோ இல்லை ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்துறது நல்லதுமா. உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் டாக்டர் சுபாஷ் கொடுத்திருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444469444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேம், நான் கார்த்தி சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க கார்த்தி, உங்களோட கேள்வி என்ன? மேம் குடல் சம்பந்தமாக டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, பேசுறேன். ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார். டாக்டர் ஆக்சுவலி எனக்கு ஆனஸ் பக்கத்தில் ஏதோ கட்டி மாதிரி ஏதோ வளர மாதிரி இருக்கு டாக்டர். அது மேபி அது குடல் சம்பந்தமா ஏதாவது இல்லை பைல்ஸ் மாதிரி இருக்குங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து. இல்லை அதான் சீல் மாதிரி ஏதாவது வர மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? லைட்டாக பெயினிங்காக இருக்கு. ஒரு 2 டேஸாக லைட்டாக பெயினிங் சென்சேஷன் இருக்கு. பிஃபோர் வீக் இருந்தது, லைட்டாக சின்னதாக இருந்தது, பட் ஒன்றும் பெயினிங்காக இல்லை. பட் இப்போ தான் கொஞ்சம் பெயினிங்காக இருக்க மாதிரி இருக்கு. ஃபீவர்லாம் அது மாதிரிலாம் தான் இருக்குங்களா? ஃபீவர் மாதிரி எதுவும் இல்லைங்க டாக்டர். ஸோ அதுதான் அப்புறம் என் டாக்டர் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது? பேசிக் கிளினிக் போனால் போதுங்களா, அது ஏதாவது ஸ்பெஷலைஸ்? இல்லை, பேசிக் சர்ஜன் கிட்ட காமிச்சிட்டு ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, அறுவை சிகிச்சை நிபுணரோட ஆலோசனை ரொம்ப அவசியம்னு சொல்லி டாக்டர் ஹரிபிரசாத் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், கிறிஸ்டினா. சொல்லுங்கம்மா. நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களோட கேள்வி? என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நான் லாஸ்ட் இயர் வந்து கன்சீவா இருந்தேன். தொடர்ந்து பேசலாம், டாக்டர் சந்தியா இருக்காங்க. மல்டிபிள் அனாமலிஸ்னால அதை டெர்மினேட் பண்ண சொன்னாங்க. அந்த பேபியை நம்ம டெர்மினேட் பண்ணிட்டோம். ஓகே, அது லாஸ்ட் ஜூன்ல பண்ணோம். இப்போ அடுத்து நாங்க டார்ச் அனாலிசிஸ்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணப்ப ருபெல்லா இன்ஃபெக்ஷனும் சைட்டோமெகாலும் பாஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்க அதுக்கு மெடிசன் எடுத்துட்டேன், டேப்லெட் முடிஞ்சிருச்சு. அந்த பேபி வந்து அட்டாப்சி நாங்க கொடுத்துருந்தோம், அந்த ரிசல்ட் வந்துருச்சு. அது ஏதோ சைரினோமெலியா அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு சஜஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஜெனடிக் கவுன்சிலிங் போங்க, அப்புறம் மெட்டர்னல் டிடிடி வந்து டயபெட்டிஸ் வந்து ரீசனா இருக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க. இப்ப எனக்கு வந்து ஜெனடிக் கவுன்சிலிங் போறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து 8 months ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிரெக்னன்சி பிளான் பண்ணலாம். இப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 26 மேம். 26. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த பிரெக்னன்சில டயபெட்டிஸ் இருந்ததா? சுகர் டெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல மேம், நாங்க 3rd month பண்ணும்போது இல்ல மேம். சுகர் நார்மலா இருந்தது? நார்மலா இருந்துச்சு மேம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பேசிக் பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுக்கு சொந்தத்தில் கல்யாணம் இருக்குதா? இல்லை மேம், இல்லை மேம், சொந்தத்தில் கல்யாணம் ஆகலை. ஓகே, ஸோ வந்து நமக்கு அந்த மாதிரி இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குமா இல்லையான்னு நம்ம கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் இன்கேஸ் டயபெட்டிஸ்னாலேனா நம்ம வந்து அந்த பிளட் சுகர் லெவல் இருக்கும் HbA1cன்னு, அது வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5.5னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அனாமலிஸ் கூட வராது. டயபெட்டிஸ்க்காக அந்த அனாமலிஸ் வராது. ஓகே, ஸோ உங்களுக்கு சுகர் நார்மலாக இருந்ததுன்னா யூ கேன் பிளான் ஃபார் யோர் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி மேம். அடுத்தது வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 monthsலேயே வந்து குரோமோசோமல் டெஸ்ட்டுக்காக நிறைய பிளட் டெஸ்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம எக்ஸாக்ட் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே தெரிஞ்சுட்டு நமக்கு அந்த மாதிரி இருக்குதா இல்லையா. ஓகே, நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பரிசோதனைகள் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பரிசோதனைகள் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கம் வந்து டாக்டர் சந்தியா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஆயிஷா பேசுறேன். சொல்லுங்க ஆயிஷா, உங்களோட கேள்வி என்ன? என் பேர் ஆயிஷா. உங்க கேள்வி என்னம்மா? நாங்க குழந்தைகள் டாக்டர்கிட்ட பேசுறோம். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ சார், எனக்கு பையனுக்கு 1 வயசு. சரிம்மா.
அவனுக்கு வந்து நாங்க 2 மாசத்துல இருந்து ப்ராப்ளம் இருக்கு. அவனுக்கு பல்மரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதுக்கு வந்து எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்ல, வெறும் ட்ரக்ஸ் மட்டும்தான், மாத்திரை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்தப்ப என்னமா வெயிட் இருந்தாங்க? பிறந்தப்ப 2.7. கரெக்ட் டேட்ல பிறந்தாங்களா இல்ல முன்னாடியே? 10 டேஸ்க்கு முன்னால பிறந்தாங்க. 10 டேஸ் முன்னாடி பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹாஸ்பிடல்ல எவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க? ஹாஸ்பிடல்ல நாங்க பிறந்த போது அவன் வந்து அக்கி குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வேற ஹாஸ்பிடல்ல வச்சிருந்தாங்க. எவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க? அவனை ஒரு 2 வாரம் வச்சிருந்தாங்க. ஏதாவது மூச்சு விடுறதுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டு கஷ்டப்பட்டான்னு சொல்லி ஆக்சிஜன்ல வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா இருந்தான். 2 மாசம் வரைக்கும் நல்லா இருந்தா, திரும்பவும் ரொம்ப அலறான்னு சொல்லி காமிக்கிறதுல வேற ஊர்ல போய் காமிச்சு நான் பல்மரி ஹைப்பர்டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கம்மா இருக்கு உங்க எந்த ஊர்ல வச்சிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்? நாங்க மெட்ராஸ்ல காமிச்சோம். சரி. இது வந்து மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு இருந்திருக்கலாம். அதாவது பிறந்த குழந்தை வந்து அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அந்த தண்ணியில் வந்து அவங்க மோஷன் போயிட்டு அதை குடிச்சிட்டாங்க அப்படின்னா அதனால் வந்து இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம். அதனுடைய காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய அடுத்த லெவல் ப்ராப்ளம் வந்து இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், அதாவது லங்ஸுக்கு போகிற ரத்த குழாயில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் மூச்சு விடுறது கஷ்டம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குமா. இது வந்து டைரெக்டாக அதை ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு வழிமுறைகள் இல்லை. ஆனால் மருந்துகள் சாப்பிட்றது மூலமாக அதை மெயின்டைன் பண்ணலாம், ஜாஸ்தியாகவும் பார்த்துக்கலாமா. ஏன்னா இது ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்றதுனால இது எந்த அளவுக்கு சிவியராக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்டு அதை அப்படியே இது பண்ண வேண்டியது இருக்கும், மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குமா. டாக்டர் உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒரு டாக்டர் சூர்யா இருக்காங்க, பல் மருத்துவர். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு வந்து வாய், அதாவது லிப்ஸில் அந்த ஓரத்தில் வந்து வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சரும தொந்தரவு காரணங்களா இல்லை வந்து பல்லுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? பல்லுக்குன்னு சொல்ல முடியாது, சர்ம தொந்தரவாகவும் இருக்கலாம். இல்லை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த கார்னர் ஆஃப் த லிப்ஸில் வந்து வெள்ளையாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா பல்லும் இல்லாதவங்க, வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஓவர் க்ளோஷர்னால, அதாவது வாய் ரொம்ப மூடுவாங்க, அதனால எச்சில்லாம் ஓரத்தில் வடிஞ்சு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. அதனால கூட வெள்ளையாக வரதுக்கு வாய்ப்பு. ஓகே. ஸோ பற்கள் இல்லாத சமயத்தில் பல் பொறுத்திக்கிறது கூட நல்லது இல்லைங்க நிறைய நேரங்களில். டாக்டர் சூர்யா நமக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். மேடம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு. நீங்க தான், சொல்லுங்க. ஹலோ மேடம், அகல்யா பேசுறேங்க. சொல்லுங்க அகல்யா, உங்களோட கேள்வி என்ன? ஓகே மேடம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, டிவி பார்க்காதீங்க, தொடர்ந்து பேசுங்க. நாங்க குடல் சம்பந்தமா டாக்டர்ட்ட பேசணும். டாக்டர் ஹரி பண்ணிட்டேன் மேடம். சரிங்க, சந்தோஷம், கேட்கலாம். சொல்லுங்க மேடம். வந்து அம்மாக்கு 80 வயசு ஆகுது. சரிம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. அதான் ஏதாவது சாப்பிட்டாக்கா ஒரு மணி நேரம் கழிச்சு பகல்லையும் சரி இரவுலையும் சரி வாமிட் வந்துருது. சரி, எவ்வளவு நாளா இருக்கு அந்த மாதிரி? அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா இருக்கு. முதல்ல ஆஸ்மாக்காக மருந்து சாப்பிட்டாங்க, அது இப்ப கொஞ்சம் ஆஸ்மா குறைஞ்சு அந்த மருந்து சாப்பிடுறது இல்ல, ஆஸ்டாலின் எடுத்துக்கிறாங்க. சரி, முன்னாடி ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை, ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டாங்களா? என்ன டாக்டர்? ஸ்டீராய்டு மாத்திரை வயசுலோன் அந்த மாதிரி பெண்டிஸ்லோன் அந்த மாதிரி மாத்திரை போட்டு? இல்ல, அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கிறது இல்லைங்க. சரிம்மா. அது குடல் அந்த வாமிட் நிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது அவங்க வந்து டாக்டர்கிட்ட மெடிசன் கொடுத்தா நீங்க தண்ணி நிறைய குடிங்கங்கறாங்க. தண்ணி நிறைய குடிச்சா வாமிட் வந்துருது. சரி, 1 வருஷமா இருக்குங்களா? 1 வருஷம் 2 வருஷமாவே இருக்குங்க டாக்டர். பசில எடுக்குதுங்களா? பசில ரெகுலர்? பசி வந்து அவ்வளவா எடுக்கிறதுல, ஏதோ 1.5 தோசை 2 தோசை மத்தியானம் சாப்பாடு அதான். வெயிட்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? எடை குறைஞ்ச மாதிரி இருக்காங்களான்னு கேக்குறாங்க டாக்டர். என்னமா? எடை குறைஞ்சு இருக்குங்களான்னு கேட்டேன். எடை வந்து 40 தான் இருக்காங்க, அது என்னைக்கு பெர்மனண்டா அவ்வளவுதான் இருக்காங்க டாக்டர். சரிம்மா. அவங்க 80 வயசுல வந்து இது மாதிரி எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, முதல்ல வந்து எண்டோஸ்கோபி போட்டு செக் பண்ணிடணுமா, வயிற்றுல ஏதாவது அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி பரிசோதனை ரொம்ப அவசியம்னு சொல்லி டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. சொல்லுங்கம்மா.
நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோங்க. உங்க பேர் என்னங்க? நாங்க குணலட்சுமி பேசுறோங்க. சரிங்கம்மா, இந்த டாக்டர் கிட்ட பேசணும் நீங்க. மகப்பேறு மருத்துவர்கிட்ட டாக்டர் சந்தியா இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இப்போ வந்து கன்சீவ் ஆகி 9 months ஆகுது மேடம். ஓகே. அது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்டொமக்ல வந்து தொப்புளுக்கு மேல வந்து கொஞ்சம் பெயினா இருக்கு மேடம். ஓகே. அது ஏன் அப்படி பெயினா இருக்கு அப்படின்னு ரீசன் கேட்கணும். தொப்புளுக்கு மேல எத்தனை நாளா வலி இருக்குதுமா? நைட்ல இருந்து வலி இருக்குங்க மேடம். விட்டு விட்டு வருதா இல்ல கண்டினியூஸா இருக்குதா? அதாவது குழந்தை உள்ள முண்டும் பொழுது அந்த பெயின் இருக்கு மேடம். அவ்வளவுதான், மிச்ச டைம்ல எல்லாம் இல்ல? இல்ல. சாப்பாடுக்கு அந்த வலிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லைங்க, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரியா இருக்கு மேடம். ஓகே. ஸோ குழந்தை சுற்றும் போது சம்டைம்ஸ் 9th month அப்புறம் எல்லாருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடுக்கு அதுக்கு சம்பந்தம் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் கேஸ்ட்ரைட்டிஸ்னால கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே தடவை ஃபுல் மீல்ஸாக சாப்பிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 hours கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருங்க. அடுத்தது வந்து இன்கேஸ் அந்த வலி அப்படியே ஜாஸ்தி ஆகுதுன்னா நம்ம டெலிவரி பெயின்ஸ் கூட இருக்கலாம், இந்த ஃபால்ஸ் பெயின்ஸ். ஏன்னா இன்னும் கிட்டக்கு வந்துச்சு இல்லையா டேட்ஸு. ஸோ நீங்கள் ஒரு தடவை போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உணவு சம்மந்தப்பட்டதா இல்லை வந்து ஃபால்ஸ் பெயின் மாதிரியா அப்படிங்கிறத நீங்கள் டாக்டரை பார்த்து ஒரு வாட்டி நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் வசந்தா, மதுரை மேடம். சொல்லுங்க வசந்தா, கேள்வி என்ன? மேடம் யூராலஜிஸ்ட் பேசுறேன். டாக்டர் செந்தில் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஓகே, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு கிரியாட்டினின் லெவல் 8 இருக்கு சார். வயசு என்னம்மா உங்களுக்கு? எனக்கு 49 சார். யூரியா 120 சார். எவ்வளவு நாளாமா அது? டயாலிசிஸ் பண்ணனும் அப்படிங்கறாங்க சார். ஆமாமா. நான் பிசிக்கலி நார்மலா இருக்கேன் சார், எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். இல்ல, இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரத்த டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா எப்பயாவது? இந்த சார் எனக்கு 5 இயர்ஸா இந்த ட்ரீட்மென்ட்ல இருக்கேன் சார். 5 இயர்ஸா டயாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? டயாலிசிஸ் கிடையாது சார், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். சரிம்மா, இப்போ கிட்னி லாஸ்டா நான் போனப்ப சொன்னாங்க டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. ஆனா பிசிக்கலி நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். இல்லம்மா, இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்கும்போது கிட்னி ஃபெயிலியர் வந்து வெளிப்புறமா நமக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம உடல் சோர்வு அது மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கலாம். அண்ட் ரத்த டெஸ்ட் வந்து இந்த யூரியா கிராட்டினின் அண்ட் பொட்டாசியம் டெஸ்ட் பண்ணும். இது வந்து எந்த அளவில் இருக்கோ அதை பொறுத்த ட்ரீட்மெண்ட் மாறும். நம்ம ஃபிசிக்கலி என்ன தான் ஃபிட்டாக இருந்தாலும் நம்ம இந்த கிரியாட்டின் அளவு வந்து ஓரளவுக்கு மேலே போகும்போது உடம்புக்குள்ளே கொஞ்சம் ரசாயன மாற்றங்கள் வந்து நிறைய நிகழுது. ஸோ கிரியாட்டினின் மேலே போக போக இந்த பொட்டாசியம்னு ஒரு அமிலம் பார்ப்போம் உடம்புக்குள்ளே, அந்த பொட்டாசியமோட அளவும் மேலே போயிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் ஃபிட்டாக இருந்தோம் மற்றபடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னாலும் பொட்டாசியம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அது வந்து ஹார்ட்டுக்கு வந்து பாதிப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியாட்டின் 8 இருக்கா 4 இருக்கான்றது பொறுத்து பிரச்சனை கிடையாது. பொட்டாசியம் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் அவசியம். இது வந்து ஒரு அவசர சிகிச்சை, நீங்க யோசிக்க வேண்டிய இதே கிடையாது. இதில் ஒரு நெஃப்ராலஜி டாக்டர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா 100% பண்ணிக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லாமல் முடியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ போஸ்ட்போன் பண்ணுறதுனால கடைசியாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு பதில் நீங்கள் இப்போ டாக்டரோட ஆலோசனைப்படி அதை மேற்கொண்டு பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர், இன்னைக்கு யங் ஏஜ்லேயே எல்லாருக்கும் டென்ஷன், அதுவும் ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கான காரணம் பற்றி சில அதாவதுங்க, பிபி சின்ன வயசுலேயே வந்துட்டு பிபி மாத்திரை முதல்ல கொடுப்பாங்க. 1 மாத்திரை 2 மாத்திரை 3 மாத்திரை 4 மாத்திரை ஆகிடும். அது மாதிரி ஹை டோஸ் கொடுத்து கூட குறையல, இல்லை சின்ன வயசில் சடன் பிபி வருது அப்படின்னா அப்டமன் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணுங்க. இன்னும் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் வந்து சின்ன வயசில் ரீனல் ஹைப்பர் டென்ஷன். கிட்னிக்கு போகிற ரத்த கூட சுருங்கி இருந்தால் இல்லை அதில் இருந்ததுன்னா வேறுபாடுகள் இருந்தால் இது வரும். ஸோ அதனால் அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு டாப்லர் பண்ணிவிட்டு அது எதனா இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட்டும் பண்ணிவிடுவாங்க. கிரியாட்டின் யூரியாலாம் பண்ணி கிட்னி ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துட்டு இப்போ பிளாஸ்டின் ஸ்டென்டிங் பண்ணுறாங்க. சுருங்கி இருந்ததுன்னா பலூனை விட்டு அந்த ரத்த கூட விட்டத்தை அதிகப்படுத்தி நார்மல் பிளட் ஃப்ளோ ரிஸ்டோர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பிபி குறைஞ்சிடும் கொஞ்ச நாளில். ஃபஸ்ட்டு 1-2 மாத்திரை தேவைப்படும், அப்புறம் அதையும் நிறுத்திடலாம் செக் பண்ணி. இது ஒரு காரணம். அதனால யங் ஹைப்பர்டென்சிஸ் வந்து எப்பவுமே அப்டமன் அல்ட்ராசவுண்டும் டாப்லரும் பண்ணுறது நல்லது. ஓகே, என்ன பரிசோதனைகள் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கம் வந்து ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் நமக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், நிர்மலா ஃப்ரம் தாம்பரம். சொல்லுங்க நிர்மலா, உங்களோட கேள்வி என்ன? குடல் பற்றி பேசணும். டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். என் பையனுக்கு 29 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. அது வந்து மோஷன் போகும்போது அந்த பர்ஸ் வந்து ஃபிஸ்ட்லாம் நினச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் அது பர்ஸ் நிற்காம வந்ததுனால கொலோனோஸ்கோபி பண்ணி பார்த்தோம். சரிம்மா. அது குடல்ல வந்து ஏதோ அந்த நிறைய மல்டிபிள் அல்சர்ஸ் இருக்கு. சரிம்மா. அதாவது ஒன்லி டியூபர்குலோசிஸ் ஆர் ஐபிடியா இருக்கலாம்னு சொல்லிட்டு பயாப்சி காமிச்சிருக்காங்க. சரிம்மா. இது வந்து டியூபர்குலோசிஸ் ஐபிடி இருக்கு, மெடிசன்ஸ் டிக்ரீவ் பண்ண முடியுமா சார்? புரியலம்மா.
ரெண்டுத்துல டியூபர்குலோசிஸ் ஐபிடியான்னு கண்டதுக்கு பயாப்சி அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா. இந்த ரிசல்ட் வரல. சரிம்மா. இது ரெண்டுத்துலயும் மெடிசன் கியூர் பண்ணிடலாமா, அதை பத்தி கேட்கலாம் தான். சரிம்மா. டியூபர்குலோசிஸில் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்மா. நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 months or 9 months தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஐபிடின்ற பட்சத்தில் அதில் 2 வகை இருக்குது. கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு 2 வகை இருக்குது. அதில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இனிஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி சிம்டம்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, மருந்து மாத்திரைகளை வந்து தொடர்ந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்ற ஆலோசனை வந்து டாக்டர் ஹரிபிரசாத் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மறுபடியும் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் யோஷிலா.